ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஷிப் ப்ரொப்பலர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்காக சிங்கப்பூர் வந்துருந்துச்சு. ஸோ எங்களை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இந்த ரிப்பேர் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறோம். ஸோ கப்பலுக்கு ஸ்கஃபோல்டிங் போட்டுட்டு, பின்னாடி ஸ்கஃபோல்டிங் அதை நின்று வேலை செய்கிறதுக்காக வேண்டி ஸ்கஃபோல்ட் போட்டுட்டு, ஸோ இந்த கப்பலை வந்து ட்ரிம்மிங் பண்ணுறோம். ட்ரிம்மிங்னா பாலாஸ்ட் டீபாலாஸ்ட் பண்ணுறதால இந்த கப்பல் பின்னாடி தூக்கிடும். கடல் மட்டத்திலேருந்து ஒரு மீட்ரு நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு 1 மீட்டருக்கு டிஸ்டன்ஸுக்கு வச்சுட்டு இந்த ஸ்கஃபோல்டிங் போட்டுட்டோம். ஸோ இப்போ ரோப் கார்டு கட் பண்ணுறோம். ரோப் கார்டுங்கிறது என்னென்னா, ஃபிஷிங் நெட்டு இதெல்லாம் வந்து அந்த ப்ரொப்பலர் அந்த சாஃப்டில் சுற்றிட்டு சீலை டேமேஜ் பண்ணிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ரோப் கார்டில் பிளேடு வச்சுருக்கோம். அந்த பிளேடு வந்து ஃபிஷிங் நெட்டெல்லாம் கட் பண்ணிடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரிங்காக 4 சீல் இருக்கும், ஆயில் சீல், ஒவ்வொரு ரிங்காக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சீலை சேஞ்ச் பண்ணுறோம். இது ஒரு வழி. இல்லைன்னா கப்பலை வந்து டோக் ஏற்றுவாங்க. டோக்குனா டோட்டலாக தண்ணியிலேருந்து மேலே ஏற்றி அந்த வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அது ரொம்ப காஸ்ட் ஆகிறதால ரொம்ப காஸ்ட் ஆகும். அதனால் இது ஒரு வழி. ஸோ ஒரு போட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த போட்டில் வெல்டிங் மிஷின், ஸ்கஃபோல்டிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணுவோம். இந்த சேஞ்ச் பண்ணி இப்படி வேலை செய்வோம். இது ஒரு மெத்தட். ஸோ இந்த வேலை முடிஞ்சிடலாம், 3 நாள் ஆகும். ஸோ முடிச்சிடலாம். கப்பல் ட்ரிம்மிங்கிறது டீபாலாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்வேர்டில் பாலாஸ்ட் டேங்க் இருக்கும். அந்த பாலாஸ்ட் டேங்குக்கு ஆஃப்டரில் உள்ள வாட்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃபார்வேர்டுக்கு பண்ணுறதால கப்பல் முன்னாடி கீழே போகும், பின்னாடி மேலே தூக்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேலை செய்வோம். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டு பத்தாது தான். பாருங்களேன், நீங்களே பாருங்கள், அலை அடிக்கிறப்போ அங்கே வரும். ஸோ அதனால் சேஃப்டி ஷூ எல்லாம் கழட்டிட்டு வெறுங்காலோட நின்றுட்டு இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக இந்த வேலை 2 நாள் 3 நாளில் முடிஞ்சிடும். ஸோ முடிச்சுட்டு ஆயிலை ஊற்றி டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கப்பலை பேக் டு நார்மல் கொண்டு வந்துடும். இந்த ஸ்கஃபோல்டிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் டு நார்மல் கொண்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வேலை. பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.